ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னோடய சேனல் நேம். என்னோடய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். போன வீடியோவில் வந்து பீடில் வந்து எப்படி புட்டாஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மாடல் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் புட்டாஸ் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாடல்னால், நம்ம வந்து பீடில் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம குந்தன் ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் வச்சோம் நம்ம வந்து புட்டாஸ் வந்து நம்ம வந்து போடலாம். இப்போ இதுக்கு என்ன தேவையான மெட்டீரியல் பார்த்துடலாம். நான் வந்து குந்தன் ஸ்டோனே பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வாங்கியிருக்கேன். எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோனு, பிங்க் கலர். இது வந்து குந்தன் ஸ்டோன் வந்து இது ரவுண்டு பிக் சைஸ், ரொம்ப பெருசும் இல்லாமல் நார்மல் சைஸில் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம், ஸ்மாலாக எடுத்துக்கலாம், பிக்காக எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து சின்னலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பெரிய சைஸ்லேயும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். கூட வந்து சுகர் பீடு எடுத்துக்குங்க. நார்மலாக நம்ம என்னென்ன பீடு யூஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பொறுத்தா போல் 2 mm 3 mm 4 mm அந்த பீடும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சரியில் தானே சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து சரி த்ரெட் எடுத்துக்குங்க. நார்மலாக வந்து துலிப் நீடில் வந்து 14 எடுத்துக்குங்க, அப்படி இல்லைன்னா 23 எடுத்துக்குங்க. ஓகேவா? இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இப்போ வாங்க இதில் ஸ்டிச்சு வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு திங்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மெயினாக ஸ்டோன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், க்ளூ ஒட்டி தான் பண்ணோம் இல்லையா. அதுக்கு அந்த க்ளூ வந்து B7000 அந்த க்ளூ எடுத்துக்குங்க. ஏன்னா இது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, எந்த இடத்துல பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஷேப் இருக்கு இல்லையா, கிளிப் ஸ்டோன், அதை வந்து நான் வந்து இதில் வந்து ஒட்டிடுறேன். இப்போ நம்ம எல்லா கிளிப் ஸ்டோனும் வந்து ஒட்டிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம எப்படி அது பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஏன்னா அது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும் இல்லையா, அதனால நான் வந்து 2 ஸ்டோனாக ஒட்டிடுறேன். உங்களுக்கு ஈஸியாகவே இது புரியும். அது பழகிட்டிங்கன்னா அதிலே பீட்லேயே வந்து இன்னும் நிறைய டைப் இருக்குது. ஸோ நான் வந்து பேசிக்னால எல்லாத்துலேயும் வந்து நான் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் சொல்லித்தரேன். மீதி இருக்குலாம் வந்து நான் அட்வான்ஸில் வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு ஆரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் புட்டாஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு வந்து என் கிளாஸை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது புரியும். நான் வந்து தொடர்ந்து இந்த புட்டாஸோட ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டிச்செல்லாம் நம்ம போகலாம். இப்போது இது சரி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ நான் வந்து 14 தான் எடுத்துருக்கேன் நீடில். நம்ம எப்போவுமே நம்ம நாட் போடுற அப்போல்லாம் போட்டுக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பீடு ஒர்க்கும் பண்ணலாம், பீடில் புட்டாஸும் போடலாம், இல்லை கிளிப் ஸ்டோன்லேயும் நீங்கள் புட்டாஸ் போடலாம். அது நம்மளுடைய விருப்பம். நம்ம என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து புட்டாஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்.
அப்போ தான் வந்து அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம் இல்லையா இந்த கிளிப் ஸ்டோனு, இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து சுகர் பீடை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 ஆட் பண்ணலாம். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 ஆட் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு 5 மாடல் மட்டும் இப்போ சொல்லித்தரேன், ஆனால் கவனமாக பாருங்கள். இப்போ 2 சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 2 சுகர் பீடை ஆட் பண்ணி அது கூட வந்து 2 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 2 சுகர் பீடை ஆட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகேவா? இது இப்போ வந்து இது பக்கத்துலேயே வந்து 2 ஆட் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இந்த கிளிப் ஸ்டோன்லேயே வந்து நம்ம நிறைய புட்டாஸ் வந்து டிசைன் வந்து நம்ம போடலாம். சுகர் பீட் எடுத்துருக்கனால நம்ம பீட் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை சுற்றி வந்து நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லைன் முடித்தோம் இல்லையா, அது கூடவே சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சுகர் பீடை ஆட் பண்ணி ரிவர்ஸில் வந்து நான் இங்கே ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீழே வந்து த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீடாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் சுகர் பீடிலே கூட நீங்கள் வந்து போட்டாலும் போடலாம். இங்கே வந்து ஒரு பீடு வச்சு நம்ம ஒரு அழகாக ஒரு புட்டாஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நாட் போட்டு முடிச்சிடும். நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணும்போது நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கீழே வரலன்னா, நாட் போட வரல, நான் சொல்லி கொடுத்துருக்கல, மேலே வந்து நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே நீங்கள் இழுத்தீங்கன்னா நாட் வந்து விழுந்துடும். இல்லை உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே போடுறா போல் அந்த நாட் வந்து நீங்கள் போட்டு பழகலாம். நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிறத விட்டுட்டு செகண்டு பிடிச்சி நம்ம இழுக்கும் போது பார்த்தீங்களா நாட் விழுந்துருச்சு. இது ஒரு டைப்ஸ் புட்டாஸ். ஓகேவா? இப்போ நம்ம 2வது மாடல் வந்து பார்க்கலாம். இப்போது 2வது இந்த புட்டாஸ் பார்க்கலாம். இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, நார்மலாக நம்ம எப்படி சரி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டு அதில் 2 சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ளவுஸில் தான் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டை வந்து எப்போவுமே வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் பிடிக்க வேணாம், லூஸாக வந்து நீங்கள் பிடிங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. நார்மலாக மீடியமாக வந்து நம்ம வந்து பிடிச்சி போடணும். இப்போ நான் 2 சுகர் பீடா ஆட் பண்ணுறேன். இன்னும் பெரிய பீடாக இருந்தால் நீங்கள் 1 தான் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து நான் இந்த சைடு போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு லைனை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அதுவே நீங்கள் வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு வந்து குட்டியாக நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் வந்து இது வந்து நீங்கள் போடணும். பாருங்கள், என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கிளாத் வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதுவும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கீழே அதே போல் போடணும். இப்போது நம்ம இங்கே கீழே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா,
இப்போ நம்ம இந்த சைடு போடணும். போட்டுட்டு இப்போ அந்த ஃபினிஷிங் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வந்து 2 சைடு போட்டோம். நான் வந்து இங்கே 1 சைடு மட்டும்தான் போட போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து பழகலாம். இப்போ நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்மால் சுகர் பீடும் ஆட் பண்ணலாம், இல்லைனா பெரிய பீடும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து பெரிய பீடே நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு அந்த வித்தியாசம் வந்து நம்மளுக்கு தெரியும். இல்லை நீங்கள் சுகர் பீடு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் அது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் பீடை நான் ஆட் பண்ணுறேன். 2 mm பீடை நான் ஆட் பண்ணுறேன். இல்லை 3 mm பீடு கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே ஆட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு அந்த உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் இல்லையா, எந்த பீடு எப்படி ஆட் பண்ணால். நீங்கள் இல்லை ஒரே மாதிரி சுகர் பீடே ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடறேன். இந்த த்ரெட்டு தெரிஞ்சிச்சா நீங்கள் கீழே இழுத்திங்கன்னா அது வந்து உள்ளே வந்துடும். ஓகேவா? இது ஒரு டைப். 3rd டைப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, குந்தன் ஸ்டோன் ரவுண்டு, அதை வந்து ஒட்டிட்டு அதில் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரவுண்டு ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன், குந்தன் ஸ்டோன், அப்புறம் திலகம் ஷேப் அந்த ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் எப்படி போடலான்னு நம்ம பார்க்கலாம். திரும்ப வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு மாடல்லையும் நிறைய ஷேப் வந்து புட்டா ஷேப் வந்து நம்ம போடலாம், டிசைன் மேக் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வந்த பிறகு நம்ம வேறு மாடல்லாம் வந்து கற்றுக்கலாம். நிறைய டிசைன் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நேற்று ஒரு 5 மாடல் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நான் 3-4 மாடல் சொல்லித்தரேன். ஏன்னா தொடர்ந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தரேன். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோனை ஒட்டினா போலே நான் வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? பீட் நம்மளுக்கு வந்து 2 எடுத்தால் போதும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 எடுத்தால் போதும். பெரிய பீடாக இருந்ததுன்னா ஒரு பீட் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம 2 ஆட் பண்ணாமல் நீங்கள் கிளாத்தை விட்டு நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டும் போது உங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகாது, தனிச்சு தெரியும். அதனால் சுகர் பீடு எடுத்தால் மட்டும் 2 ஆட் பண்ணுங்கள். பெரிய பீடு எடுத்தால் நீங்கள் வந்து சிங்கிளாக தான் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்குங்க. என்னுடைய மற்ற வீடியோலாம் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோச்சஸ் கூட ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங்கும் அதை விட ரொம்ப ஈஸி. ஸோ என் நம்பர் தரேன், நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். இன்னும் 2 பீட் ஆட் பண்ணி நாட் போட்டு முடிச்சிடலாம். அடுத்த டிசைன் எப்படி சொல்லித்தரேன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இந்த திலகம் ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அதே போல் பீடு வந்து எடுத்துக்குங்க, சுகர் பீடு எடுத்துக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஜாயின் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே இருந்தோ நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ கீழேருந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு வரணும். நீங்கள் கீழேருந்தும் போடலாம், நான் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணின்னு வரேன். அப்புறம் முடியும் போது நம்மளுக்கு அந்த ஷேப்பு வந்து கூர்மையாக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி போட்டு வந்தோம் இல்லையா,
போட்டு வந்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு பீடு வச்சு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்டு நாட் போடணும். அப்புறம் வந்து நம்மளுக்கு பீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இது வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அப்புறம் அந்த ஷேப் கிடைக்கும் பாருங்கள், திலகம் ஷேப் கிடச்சிருக்கா. ஸோ எண்ட் நாட் போட்டு இது வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதே போல் நம்ம புட்டாஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு டைப்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.